Good morning, students. Today we are going to study about the topic is Term 3, Unit 1, Light. நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற தலைப்பு என்னவென்றால் பருவம் 3 அலகு 1 ஒளி என்ற பாடத்தின் கீழாக நாம் பாடங்களை என்ன செய்யலாம், பாடத்துக்கு கீழே உள்ள தலைப்புகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இதற்கு முந்தைய வகுப்பில் இந்த ஒளிங்கிற பாடத்திலிருந்து நாம் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் மற்றும் ஒளி என்றால் என்ன, ஒளியின் பண்புகள், ஒரு பொதுவான பண்புகள் நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஒரு ஒளியுடைய கேரக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன செஞ்சோம், லைட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் என்ன செய்யலாம், பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேரக்டரு. ஸோ light travel in straight line, it cannot bend the path itself. அதாவது ஒளியானது நேர்கோட்டில் என்ன செய்யும், செல்லும். ஒளியானது தானே வளைந்து என்ன செய்யாது, செல்லாது. சரிங்களா. it cannot bend the path itself. This is called as the rectilinear propagation of light. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். சரிங்களா. This is one of the most important property of light. இது ஒளியின் முக்கியமான பண்பு ஆகும் சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நாம் பின்கோல் கேமரா அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ அதில் உள்ள டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அல் ஹசன் ஹாயத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர், சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, who made important contributions to the understanding of visions, optics and light. அதாவது ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர்னு என்ன செய்கிறாங்க, இந்த அல் ஹசன் ஹைத்தும் அப்படிங்கிறவரை சொல்கிறாங்க. அதாவது ஒளி, காட்சி, ஒளியியல், அதாவது விஷன், ஆப்டிக்ஸ் அண்ட் லைட். He observed that light coming through the tiny hole travelled in straight line and projected an image onto the opposite wall. அதாவது ஒரு சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை என்ன செய்கிறது, தோற்றுவிப்பதை அவர் என்ன செஞ்சார், கண்டறிஞ்சார். ஒரு சின்ன துளை இருக்குது, சின்ன ஒரு ஹோல், அந்த ஹோல் வழியாக நேர்கோட்டு பாதை, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஒளி வந்து என்ன செய்யுது, ட்ராவல் ஆகி அந்த ஒளி ட்ராவல் ஆகிற எதிர்த்து, அதாவது எதிரே உள்ள ஒரு சுவரில், அந்த ட்ராவல் ஆகி வரக்கூடிய பாதைக்கு எதிரே உள்ள ஒரு சுவரில் என்ன செய்யுது, ஒரு பிம்பத்தை, ஒரு காட்சி, ஒரு பிம்பத்தை என்ன செய்கிறது, தோற்றுவிக்கிறது. ஒரு இமேஜ் என்ன செய்யுது, தோற்றுவிக்கிறது. ஸோ அப்படிங்கிறத கண்டறிந்தார். So, based on such experimentations, he concluded that vision is accomplished by rays coming from external luminance source and entering a eye rather than through rays emitted from the eye, and was the commonly believed. அதாவது அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது, அந்த கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களிலிருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை என்ன செஞ்சார், கண்டடைஞ்சார். சரிங்களா. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஏதோ ஒரு காட்சி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, வெளிப்புறத்தில் உள்ள ஒளி மூலங்களிலிருந்து, ஒளியை உண்டாக்கக்கூடிய மூலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ரேஸ், கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது அப்படிங்கிறத என்ன செஞ்சார், கண்டறிஞ்சார். ஸோ ஒளியுடன் கூடிய சோதனை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் இவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதாவது ஒளியுடன் கூடிய அந்த சோதனை, அந்த ஒளியை பயன்படுத்தி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்களோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு ஒளி வந்து நேர்கோட்டில் தான் பயணிக்குது, ஒளி வந்து நேர்கோட்டு பண்பினை பெற்றிருக்கு அப்படிங்கிறத சோதனை மூலமாக என்ன செஞ்சார், இவர் கண்டறிஞ்சார். சரிங்களா. கண்டறிஞ்ச ஃபஸ்ட்டு
அறிஞர் வந்து யார் சொல்கிறாங்க, ஆல் ஹசன் ஹைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட்டை தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பின்கோல் கேமரா அப்படின்னா என்னென்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். ஸோ பின்கோல் கேமரா இஸ் a simple device which help us to understand about the rectilinear propagation of light. அதாவது பின்கோல் கேமரான்னு என்னது, ஊசி துளை கேமரான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கருவி அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஒளி வந்து நேர்கோட்டில் தான் செல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கருவி, அதை வந்து தெளிவாக காட்டக்கூடிய ஒரு கருவியாக இந்த ஊசித்துளை கேமரா என்ன செய்து இருக்குது, பின்கோல் கேமரா. ஸோ இந்த பின்கோல் கேமராவுடைய இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பெட்டி வந்து அந்த ஒரு பின்கோல் கேமரா இருக்குது. அதாவது கேமரானா என்ன செய்யணும், ஒரு பெட்டி எடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சின்ன துளையை ஒன்று என்ன செய்கிறாங்க, ஒரு துளையை உருவாக்குறாங்க. அதாவது ஒரு ஹோல் வந்து பின்கோல் ஒரு ஹோல், அதாவது ஓ இஸ் த ஸ்மால் ஹோல் பை எ பின். சரிங்களா? ஊசியை வைத்து என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன துளையை என்ன செய்கிறாங்க எடுறாங்க. ஸோ அதை வந்து ஓ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்த ஓ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓ என்பது சிறிய ஊசியால் போடப்பட்ட ஒரு துளையாகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், XY is the object and Y dash X dash is the image of XY. அதாவது XY என்பது பொருளை என்ன செய்கிறது, குறிக்கிறது. XY அப்படின்னா இங்கே என்ன குறிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரீ, அந்த மரத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. மரத்தின் மேல் இருக்கக்கூடிய இலைப்பகுதியை வந்து எக்ஸ் ஆகவும், அந்த தண்டு பகுதி, மரத்துடைய வேர் பகுதியிலிருந்து தண்டு பகுதி வரை உள்ள பகுதியை ஒய் எனவும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மொத்தத்தில் அது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு ட்ரீ. ஸோ அந்த ட்ரீ, ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்டு. எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய் ஆப்ஜெக்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான், ஒரு இமேஜ் தான் எக்ஸ் டேஸ் அண்ட் ஒய் டேஸ். சரிங்களா? அதாவது இன்னும் சரியாக சொல்லப்போனால் எக்ஸ் ஒய் ஆப்ஜெக்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய தலைகீழ் பிம்பம் தான் எக்ஸ் ஒய் டேஸ் எக்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம். சரிங்களா? அதாவது இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய்யின் பிம்பத்தை குறிக்கிறது. ஒளியானது நேர்கோட்டில் செல்வதால், அதாவது as light travel in straight line, one light ray from x travels along the xo strikes the screen x dash. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, ஒளியானது நேர்கோட்டில் செல்வதால் எக்ஸிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எக்ஸ்ஓ வழியாக வந்து திரையில் எக்ஸ் டேஸை என்ன செய்கிறது, வந்தடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்லேருந்து அதாவது அந்த மேல் பகுதியிலேருந்து ஒரு கதிர் என்ன செய்யுது, அந்த துளை வழியே வருது, வந்து ஓ வழியாக வந்து எக்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரையில் என்ன செய்கிறது, எக்ஸ்ஓ வழியாக வந்து திரையில் எக்ஸ் டேஸை என்ன செய்கிறது, வந்தடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் ஜீரோ வழியாக, அதாவது ஒய் ஓ வழியாக வந்து திரையில் ஒய் டேஸை வந்தடைகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒய்யிலிருந்து அந்த ரேஸ் வந்து அந்த ஹோல் வழியாக நேர்கோட்டில் பயணித்து, அதாவது ஒய்யிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நேர்கோட்டில் பயணித்து ஓ என்ற அந்த துளை வழியே வந்து ஒய் டேஸ் அப்படின்னு ஒரு பிம்பத்தை என்ன செய்யுது, திரையில் ஒய் டேஸை வந்தடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு எக்ஸ் மற்றும் ஒய் இடையிலிருந்து வரும் கதிர்கள் திரையில் ஒய் டேஸ் மற்றும் எக்ஸ் டேக்ஸ் இவற்றுக்கிடையே வந்து என்ன செய்கிறது, முடிகிறது. எக்ஸு ஒயிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் அப்படிங்கிற திரையில் வந்து என்ன செய்கின்றன, திரையில் வந்து என்ன செய்கிறது, வந்தடைகின்றன. அப்போ அந்த திரையில் தோன்றும், அந்த ஸ்க்ரீனில் தோன்றக்கூடிய ஒய் டேஸ் எக்ஸ் டேஸ் என்பது எக்ஸ் ஒய்யின் பிம்பம். அப்படி தானே?
எக்ஸ்ஒயின் பிம்பம் தான் இந்த ஸ்க்ரீனில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது என்னது, தலைகீழாக என்ன செய்யுது தலைகீழாக தெரியுது. அதை தலைகீழ் பிம்பத்தை தான் நம்ம வந்து ஒய் டேஸ் எக்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம். அப்போ திரையில் தோன்றும் ஒய் டேஸ் எக்ஸ் டேஸ் என்ற பிம்பம் தற்காலிகமானது தான். சரிங்களா, அது வந்து தற்காலிகமானது. அந்த கேமராலேருந்து அந்த ஒரிஜினல் எக்ஸ்ஒய் ஆப்ஜெக்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு, அந்த ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எதிரொலிப்பு தான் அது. சரிங்களா, ஒரு ரிஃப்ளெக்ஷன் பிம்பம் தான் அது. அப்போ அந்த பிம்பம் வந்து அது வந்து என்னது, தற்காலிகமானது, நாட் பெர்மனண்ட் கிடையாது, தற்காலிகமானது. திரைக்கு பதிலாக புகைப்படத் தகட்டை பயன்படுத்தினால் நிரந்தரமான பிம்பம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதாவது புகைப்படத் தகடு தகடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த தகடை பயன்படுத்தும் போது நிரந்தரமான பிம்பம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அதில் அறிந்துகொள்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை பாருங்கள். ஸோ கேமராவின் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடையாத காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஊசித்துளை கேமரா சூரியன் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போல்லாம் கேமரா, டிஜிட்டல் கேமரா, எத்தனையோ மாடல் ஆஃப் கேமரா, எத்தனையோ அதுக்கு டைப் ஆஃப் நம்பர் கொடுத்து கேமரா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. A60 அப்படி இப்படின்னு சோனி, அப்படி இப்படின்னு நிறைய கம்பெனிஸ் கேமராஸ் நிறையாஸ் இருக்குது. ஸோ அந்த கேமராவின் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊசித்துளை கேமரா சூரியன் இயக்கத்தை பற்றி பதிவு செய்ய என்ன செய்கிறது, பயன்பட்டது. ஸோ இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலாகிராஃபி என்று பெயர். ஸோ அந்த ஊசித்துளை கேமரா வச்சு நம்ம எடுக்கிறோம், பின்கோல் கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ டேக் பண்ணுற எல்லா இமேஜும் வந்து சோலாகிராஃபி என்று சொல்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா, ஊசித்துளை கேமரா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் ஸோ அதனை பதிவு செய்வதற்கும் என்ன செய்யப்பட்டது, இந்த ஊசித்துளை கேமரா, பின்கோல் கேமரா பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கேரக்டர் ரிஃப்ளெக்ஷன். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது, ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் கேரக்டர் வந்து எதிரொலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ எ மிரர் ரிஃப்ளெக்ட் அவர் ஃபேஸ், எ ஸ்டில் வாட்டர் பாடி லைக் எ போன்ஸ் ரிஃப்ளெக்ட் த சீனரி அரவுண்ட் இட். அதாவது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி பார்த்திங்கன்னா, நம்ம முகத்தை அப்படியே என்ன செய்யுது, நம்ம முன்னாடி போய் கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா நம்ம முகத்தை அப்படியே பிரதிபலிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ரிவர் பக்கம் போகிறீங்க, ஒரு குளத்து பக்கம் போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரை பார்க்கும்போது அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த அசையாத நீர் வந்து அப்படியே அந்த நீரை சுற்றிக்கூடிய மரங்களையும் அந்த நீரை எட்டி பார்க்கக்கூடிய நம்முடைய முகத்தையும் பிரதிபலிக்கும். அப்படி தானப்பா, நம் முகத்தை பார்க்கும்போது என்ன செய்கிறது, நீர்நில் பரப்பு சுற்றியுள்ள காட்சியை என்ன செய்கிறது, பிரதிபலிக்கிறது. சரிங்களா, when we see our face in the mirror, we see the light rays from our face bouncing off the surface of the mirror. அப்போ என்ன ஆகுது, நான் வந்து என்ன செய்யணும், கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம். அந்த பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த முகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்ணாடியின் பரப்பில் மேல்பட்டு மீண்டும் என்ன செய்கிறது, வருகிறது. ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரிங்களா, அதாவது நம்ம ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம முகம் நமக்கு தெரியுது அப்படின்னா என்ன செய்யுது, அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது முகத்திலிருந்து ஒளி, அதாவது அந்த லைட் வந்து முகத்தில் பட்டு முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் பார்த்திங்கன்னா கண்ணாடி பரப்பின் மீது என்ன செய்யுது, பட்டு மீண்டும் நம்ம கண்களுக்கு என்ன செய்கிறது, மீண்டும் நம்மை நோக்கி என்ன செய்கிறது, பட்டு மீண்டும் என்ன செய்கிறது, ஒளிக்கதிர்கள் எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லி எதிரொலிக்கிறதுனால தான் நம்ம கண்களுக்கு நம்ம முகம் என்ன செய்கிறது, தெரிகிறது. சரிங்களா, அப்போ வெளிப்புறத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் ஒளிப்படுது, லைட் பட்டு திரும்ப அந்த கண்ணாடிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப கண்ணாடியிலேருந்து நமக்கு என்ன செய்கிறது, நம்மளுடைய ஃபேஸை இமேஜாக காட்டுது. சரிங்களா, ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறிய கண்ணாடி துண்டு ஒன்றினை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். டேக் ஏ பிளெயின் மிரர்
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர் இட் வித் பிளாக் பேப்பர்ஸ் ஒன்று அதை சுற்றி கருப்பு நிற காகிதத்தால் முழுவதுமாக என்ன செய்யணும், மூடி விடணும். சரிங்களா, ஒரு கண்ணாடி சிறிய துண்டை எடுத்துக்கிறோம், அதில் கருப்பு நிற காகிதத்தால் அந்த கண்ணாடி துண்டை என்ன செய்யணும், மூடிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் எ ஸ்மால் ஸ்லிட் அஸ் சவுண்ட் இன் த ஃபிகர். அதாவது அதை என்ன செய்கிறாங்க, அந்த சின்ன துண்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடும், பிளாக் ஷீட்டால் என்ன செஞ்சிடுறோம், பேப்பரால் மூடிடுறோம் இல்லையா. பிளாக் பேப்பரால் மூடினோடனே சென்டரில் அந்த பிளாக் பேப்பரை நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்ன பிளேடை வச்சோ இதை வச்சோ என்ன செய்யணும், சென்டரில் கட் பண்ணணும். கட் பண்ணால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் வெளியே என்ன செய்யும், தெரியும். அந்த கண்ணாடி துண்டு என்ன செய்யும், துண்டுடைய ஒரு சின்ன பகுதி வெளியே என்ன செய்யும், தெரியும். சூரிய ஒளி அல்லது டார்ச் விளக்கின் மூலம் அந்த சின்ன பிளவு தெரியுது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒரு சின்ன லைட் ரேஸ் என்ன செய்யும், கிடைக்கும். அதாவது ஒளி கதிர்கள் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ இதனை பயன்படுத்தி ஒளியின் பண்புகளை நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஒரு கிளாஸ், அதாவது கண்ணாடி துண்டு கிளாஸ் பிட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை பிளாக் பேப்பரால் ஷீல்டு பண்ணிக்கிறோம். ஸோ சென்டரில் அந்த கண்ணாடி துண்டுடைய அந்த சென்டரில் ஒரு பிளேடை வச்சு இதை வச்சு வெட்டும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து வெளியே ஷைனிங்காக என்ன செய்யும், தெரியும். சரிங்களா, இந்த மாதிரி வெளியே ஷைனிங்காக என்ன செய்யும், தெரியும். பிளாக் ஷீட்டு கட்டாயிருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன கண்ணாடி துண்டுடைய பீஸ் சின்னதாக வெளியே தெரியும். அப்போ அந்த 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 கேப்பில் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தையோ இல்லது நம்ம வந்து என்னது ஒரு செயற்கையாகவோ நம்ம வந்து அங்கே லைட்டை பாஸ் டார்ச் விளக்கின் மூலமாகவோ நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யும், அங்கே அதனுடைய லைட்டோடைய கேரக்டரை நம்ம என்ன செஞ்சலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ வாட் இஸ் இப்போ வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதாவது ஒரு எதிரொலிக்கும் பரப்பு மீது ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட், அதாவது இப்போ ஒரு படுகதிரோ பட்டு, அதாவது ஒரு கதிர்கள் வந்து அந்த எதிரொலிக்கும் பரப்பு மேலே பட்டு அந்த எதிரொலிக்கும் பரப்பு மேலே பட்டு மீண்டும் அந்த கதிர்கள் வந்து எதிரொலிக்கிறத வந்து என்ன செய்கிறாங்க, காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து என்னென்ன ரேஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, என்னென்ன ஆங்கிள்ஸ் வந்து கிடைக்கிது, அதாவது கோணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரிங்களா, இஸ் த்ரீ எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. அதாவது டேர்ம்ஸ் யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் லைட், அதாவது ஒளியின் எதிரொலிப்பில் பயன்படுத்தக்கூடிய வரையறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது, அதாவது எதிரொலிக்கக்கூடிய பரப்பு. அதில் எதிரொலிக்கக்கூடிய பரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரே அப்படின்னா என்னென்னு சொல்லி என்ன செய்யலாம், பார்க்கலாம். த ரே ஆஃப் லைட் தட் ஃபால்ஸ் ஆன் த surface of the reflections materials in figure PO is the incident ray. இதில் பார்த்தீங்க அப்படின்னா PO, அதாவது ஒரு ரேஸ் வந்து என்ன செய்யுது, ஒரு எதிரொலிக்கும் பரப்பில் படுது. அப்போ அந்த அந்த ரேஸை வந்து Pன்னு சொல்லலாம். அந்த ரேஸ் வந்து அந்த எதிரொலிப்பு பரப்பில் படுது பார்த்திங்களா, அந்த படக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ஓன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ இதில் அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிறது வந்து படுகதிர், அதாவது இன்சிடென்ட் ரே. ஓ வந்து என்னது, அந்த இன்சிடென்ட் ஆகிற அந்த பிளேஸ், அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னது, ஓ. சரிங்களா, ஸோ இது வந்து அப்போ பிஓ இஸ் த இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். பிஓ இஸ் த இன்சிடென்ட் ரே. ஏன்னா அந்த ரேஸ் வந்து கரெக்டாக அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதாவது எதிரொலிக்கும் பரப்பு மேலே படக்கூடிய அந்த பாயிண்ட் ஓ, பி இஸ் த எக்ஸ்ரே, அந்த ரே. அப்போ வந்து பிஓங்கிறது இன்சிடென்ட் ரேயாக நம்ம என்ன செய்யலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னா த ரேஸ் ஆஃப் லைட் தட் கம்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட்
when the incident ray fall on the reflection material in the figure OQ is the reflected ray. சரிங்களா, அதாவது எதிரொளிப்பு கதிர்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ட் ரேனா அதாவது எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் என்ன செய்யுது விழும், அதாவது பிங்கிற அந்த படுகதிர் என்ன செய்யுது விழும் புள்ளியிலிருந்து. சரிங்களா, விழும் புள்ளி வந்து என்னது, அந்த பிங்கிற படுகதிர் விழக்கூடிய புள்ளி வந்து ஓ, அந்த புள்ளியிலிருந்து மீண்டும் வரும் கதிர், அதாவது அந்த புள்ளியிலிருந்து மீண்டும் எதிரொலிக்கக்கூடிய கதிர். சரிங்களா, மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர் எனப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ எதிரொலிப்பு கதிர் இதில் எது வரும் பார்த்தீங்கன்னா OQ. OQ இஸ் த ரிஃப்ளெக்டட் ரே, அதாவது எதிரொலிப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாரு, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்டு. பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்னா படும் புள்ளி. என்னது படும் புள்ளி, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்டு. த பாயிண்ட் ஆஃப் which are incident rays strikes the reflecting surface is the point of incident. in the figure O point of incident. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா படும் புள்ளினா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ, அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்னதாக அந்த கிராஸாக போட்டிருக்கு இல்லையா, அந்த வாரியல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எதிரொலிக்கும் பரப்பு. சரிங்களா, அந்த பரப்பில் எந்த புள்ளியில் அந்த இன்சிடென்ட் ரே, அதாவது படுகதிர் விழுதோ அந்த புள்ளி தான் படும் புள்ளி அப்படின்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த படும் புள்ளி வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க குறிச்சிருக்காங்க. ஓ இஸ் டினோட்டட் அஸ் வந்து என்னது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நார்மல். நார்மல் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the perpendicular line drawn from the point of incident to the plane of reflecting surface is called normal. in figure ON, படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ON, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது படுபுள்ளியிலிருந்து, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் என்னது ஓ, அந்த படும் புள்ளியிலிருந்து செங்குத்தாக வரையக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னது நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குத்துக்கோடு, தமிழ் வந்து குத்துக்கோடு, அந்த படும் புள்ளியிலிருந்து செங்குத்தாக வரையக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் குத்துக்கோடுன்னு சொல்கிறோம் நார்மல். அதை வந்து என்னு சொல்லி என்ன செய்கிறோம் டினோட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் நார்மல் இஸ் டினோட்டட் அஸ் த என். அப்போ இங்கே வந்து படத்தில் அந்த ஃபிகரில் வந்து ஓஎன் இஸ் த நார்மல், ஓஎன் இஸ் த குத்துக்கோடு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது படுகோணம், படுகதிர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இன்சிடென்ட் ரேஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது படுகோணம். த ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் த இன்சிடென்ட் ரே PO and the normal ON is the angle of incident. It is denoted by I. அதாவது இந்த இருக்கு இல்லையா, அதாவது Pக்கும் Dக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஓங்கிற புள்ளியை Dன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த the angle formed between the incident ray PO and the normal வந்து என்னது ON is the angle incident. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இன்சிடென்ட் ரேக்கும் அந்த குத்துக்கோடு இன்சிடென்ட் ரே, அதாவது படுகதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் இருக்குது பார்த்தீங்க, அப்படி கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது படுகோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அதாவது இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையே உள்ள, அதாவது ஓஎன் சொல்லக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் லைன், அந்த லைனுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கோணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா படுகோணம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், angle of reflection. Angle of reflection, the angle formed between the reflected ray OQ and the normal ON is the angle of reflection. It is denoted by
என்னது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது உங்களுக்கு R அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிரொளிப்பு கதிர் QOQக்கும் குத்துக்கோடு ONக்கும் இடையே உள்ள அந்த கோணம் தான் எதிரொளிப்பு கோணம்னு சொல்லி என்ன சொல்கிறோம். இந்த எதிரொளிப்பு கோணம் வந்து என்னது R அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த எதிரொளிப்பு அதாவது ரிஃப்ளெக்ஷன் ரேக்கும் நம்பருக்கும், அதாவது ரிஃப்ளெக்ஷன் ரேக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள அந்த கோணம் தான் எதிரொளிப்பு கோணம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இருக்குல்ல R, சரிங்களா? எதிரொளிப்பு கோணம் Qக்கும் எதிரொளிப்பு கதிர் அதாவது ரிஃப்ளெக்ஷன் ரே Qக்கும் குத்துக்கோடு ON, அதாவது குத்துக்கோடுனா என்னது ON, அதாவது இங்கே நம்பர்ஸ்னு சொல்லுவோம். குத்துக்கோடு ONக்கும் இடையே உள்ள ஆங்கிள் கோணம் தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அல்லது எதிரொளிப்பு கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட்ஸ் டினோட்ஸ் அட்ஸ் த R. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஒரு ஒளி எதிரொளிப்பு விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி ஒரு விதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது I ஈக்குவல் டு R வந்து என்னது சேம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. படுகோணம் Iக்கும் எதிரொளிப்பு கோணம் Rவும் என்னது சமம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அது ரெண்டு கோணமுமே என்னது சமம், ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த இன்சிடெண்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடெண்ட் லை ஆன் த சேம் பிளேன். அதாவது படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர், சரிங்களா? படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர் ஆகியவை வந்து ஒரே தளத்தில், ஒரே பிளேனில் என்ன செய்யுது, சேம் பிளேன், அதாவது ஒரே தளத்தில் என்ன செய்கிறது அமையுது. அப்படி தானப்பா ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு எதிரொளிப்பு தளம் இருக்குது, ஒரு ரிஃப்ளெக்ஷன் பிளேன் இருக்குது. ஸோ அதில் தான் உனக்கு எல்லாமே வந்து அந்த இன்சிடென்ட் ரே, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் ரே, அப்புறம் வந்து நார்மல் அதாவது குத்துக்கோடு, இந்த மூன்றும் ஒரே தளத்தில் தான் இந்த நிகழ்ச்சி என்ன செய்யுது நடக்குது. அப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபிகர் த இன்சிடென்ட் ரே மேக்ஸ் 27 டிகிரி with a normal, then find out angle of reflection. அதாவது ஏக்கும் டிக்கும் என்னது, அதாவது குத்துக்கோடு ஏ வந்து இன்சிடென்ட் ரே, அதாவது படுகதிர், டிங்கிறது குத்துக்கோடு, ரெண்டுக்கு இடையே உள்ள அந்த படுகோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே அது வந்து 27 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ சொல்யூஷன் என்ன பண்ணணும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து 27 அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்ஷன் ரேயும் அது ரேட்டுடைய ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து என்னது, இங்கே 27 டிகிரி இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்போ ஈக்குவல் டு 27 தான் என்ன செய்யும். ஸோ பிசிக்கு இடையில், அதாவது டிக்கும் சிக்கும் இடையே உள்ள அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து 27 தான் என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ லைட் ரே ஸ்ட்ரைக்ஸ் எ ரிஃப்ளெக்டிவ் பிளேன் சர்ஃபேஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 43 டிகிரி வித் த பிளேன் சர்ஃபேஸ். இப்போ இங்கே என்னென்னா ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் ரே, find the angle between the reflected ray and the plane surface. அதாவது என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, படுகோணத்தின் மதிப்பெண்ணு கேட்டிருக்காங்க, எதிரொளிப்பு கோணத்தின் மதிப்பெண்ணு கேட்டிருக்காங்க, படுகதிருக்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் எதிரொளிப்பு கதிருக்கும் எதிரொளிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ சொல்யூஷன்ஸ், வி யூஸ் த டயக்ராம் ஷவுன் பிலோ த ஆன்சர் த கொஸ்டின்ஸ். அப்போ இந்த டயக்ராம் வந்து நம்ம வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்,
ஆன்சர் பண்ணிடலாம். டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ ஈக்குவல் டு என்னது, இன்சிடென்ட்னு என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னு என்னது, பிக்கும் அந்த நார்மலுக்கும் இடையே உள்ள அந்த கோணம் சரிங்களா. குத்துக்கோட்டுக்கும் பிக்கும் அதாவது படுகோணுக்கும் படுகதிருக்கும் இடையே உள்ள கோணம் வந்து என்னது ஐ 90 சரிங்களா. ஆல்ரெடி இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 43 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. என்னது 43, the light strikes reflected plane surface at angle, plane surface உடைய ஆங்கிள் வந்து 43ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 90 minus 43 equal to 47. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளோ வரும், 43 நம்ம 90லேருந்து 43 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா அது என்னது 47. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 47. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கண்டுபிடிச்சா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 47. அப்போ இதில் வந்து பாருங்கள், அப்போ ஐ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு, அப்போ 47 ப்ளஸ் 47 ஈக்குவல் டு 94. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 90. அப்போ இதில் ஒரு ஃபார்முலாவில் அப்போ என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 90, அப்போ மைனஸ் ஆர், அப்போ 90 மைனஸ் 47, இதுவும் 43 என்ன செய்யும் டிகிரின்னு சேமான செய்து வருது சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கிளாஸோட இந்த டாப்பிக்கை நம்ம என்ன செஞ்சிடலாம், நிறைவு செய்து கொள்ளலாம், நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டீச்சர் இந்த கிளாஸை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.